நம்ம பெரியவங்க எதையுமே நமக்கு சும்மா எல்லாம் சொல்லிட்டு போவாங்க. சில விஷயங்கள நாம மூச்சே விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பகல்ல பக்கம் பார்த்து பேசு, இரவுல அதையும் பேசாதன்னுவாங்க. அந்த அளவுக்கு நாம சில விஷயங்கள நமக்குள்ளேயே வச்சுக்கணும். நம்ம குடும்பத்துக்குள்ளேயே வச்சுக்கணும். முக்கியமா இது எல்லாம் நீங்க சொல்லக்கூடாது அப்படின்னு நம்ம பெரியவங்க எந்த சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க தெரியுங்களா? 1 நம்மளுடைய குலதெய்வம் யாருக்குமே சொல்லக்கூடாது. நம்மளுடைய குருமார்கள் கிட்ட சொல்லலாம். நம்மை நல்ல விதத்துல வழிநடத்தக்கூடிய பெரியவர்கள் கிட்ட சொல்லலாம். நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் கிட்ட நம்ம சொல்லலாம். ஆனா, எல்லார்கிட்டயும் எனக்கு இதாங்க குலதெய்வம். ஆனா, அந்த கோயிலுக்கே போ முடியறதில்ல. இனிமே அந்த தவற செய்யாதீங்க. உங்களுடைய குலதெய்வத்த யாருக்கும் சொல்லாதீங்க. உங்களுடைய ஜாதகம் பத்தின ரகசியங்கள யாருக்கும் சொல்லாதீங்க. எனக்கு இந்த ராசி, இந்த நட்சத்திரம் சொல்லவே சொல்லாதீங்க. உங்களுடைய வருமானம் யாருக்கும் சொல்லாதீங்க. உங்களுக்கு உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், எனக்கு தலைவலி, வயித்து வலி, ஊன்னா முட்டி வலி. இதெல்லாம் யார்கிட்டயுமே சொல்லாதீங்க. உங்களுடைய மைனஸ், பிளஸ் சொல்லாதீங்க. குறிப்பா நீங்க உங்களுடைய வாழ்க்கையில அடுத்த கட்டம் என்ன செய்ய போறீங்கன்றத சொல்லாதீங்க. நான் நாளைக்கு இத செய்யலான்னு இருக்கிறேன் சொல்லாதீங்க. எதையுமே அடுத்தவங்க கிட்ட நாம சொல்லிட்டு செய்யணும் அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க. நீங்க சொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, உங்க குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட சொல்லுங்க. அடுத்தது உங்களுடைய பூஜை அறையில உங்களுடைய கடவுள்கிட்ட நீங்க சொல்லுங்க.